அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது கூகுள் கிளாஸ் ரூமில் எப்படி ஒரு குயிஸ் ஒன்று கிரியேட் பண்ணுறேன்ட்டு. ஸோ அதுக்கு முதல் நான் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோக்களை லைக் பண்ணுங்க. இப்போ நான் இப்போ கிளாஸ் ரூமுக்கு போவோம். முதலே நான் டீச்சர் என்ற கிளாஸ் ரூம் ஏற்கனவே கிரியேட் பண்ணியிருக்கிறேன். அதில் கிரேட் 10 தான் எங்களோட கிளாஸ் ரூம்ன்ற நேம். அந்த கிளாஸ் ரூம்ல எப்படி ஒரு குயிஸை கிரியேட் பண்றேன்னு பார்ப்போம். அதுக்கு நான் கட்டாயம் கிளாஸ் ஒர்க்ன்ற ஆப்ஷனுக்குள்ள போகணும். அந்த ஆப்ஷன்ல கிரியேட், அந்த கிரியேட்டை கிளிக் பண்ணீங்கன்னா முதலாவது அசைன்மெண்ட் இருக்குது, ரெண்டாவது குயிஸ் அசைன்மெண்ட் இருக்குது. அசைன்மெண்ட் பற்றி போன வீடியோ டியூட்டோரியலை நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். இப்போ ரெண்டாவது குயிஸ் அசைன்மெண்ட்டை பார்ப்போம். அந்த குயிஸ் அசைன்மெண்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா இப்படி ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். அந்த விண்டோவில் நீங்க உங்களுக்கு விரும்பின டைட்டில் கொடுக்கலாம், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம். அதோட எதுவும் ஃபைல் எதுவும் ஆட் பண்றேன்னா நீங்க ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்க கிரியேட் பண்ணலாம். பட் டிஃபால்ட்டா கூகுள்லே ஒரு ஃபார்ம் ஒன்றை கிரியேட் பண்ணியிருக்கு. அதாவது பிளாங்க் குயிஸுக்குரிய ஃபார்ம் ஒன்றை கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. அதுல வேணுமென்றாலும் நீங்க எடிட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் ஒன்று ட்ரை பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் டைட்டில் கொடுக்குறேன், இன்ட்ரடக்ஷன் அண்டு. இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஷார்ட் ஆன்சர் குவிஸ்ன்னு கொடுக்குறேன். ஸோ நான் இப்போ யூஸ் பண்ண போறது இந்த பிளாங்க் குவிஸையே நான் யூஸ் பண்ண போறேன். ஸோ இப்போ நீங்க பிளாங்க் குவிஸ் ஓப்பன் பண்ணீங்கன்னா இதுதான் உங்களுக்கு ஓப்பன் ஆகிற விண்டோ. இந்த ஓப்பன் ஆகிற விண்டோவில் இதுல உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபார்ம்ஸ், அதாவது ஃபார்ம்ன்ற அடையாளம், அதாவது ஐக்கன் சொல்றது. அதோட இது ஃபார்ம்ன்ற நேம். இந்த நேமுக்கு நான் கொடுக்குறேன் குவிஸ் 1. குவிஸ் 1 இது எங்களுக்குரிய ஃபோல்டர், அதாவது இந்த ஃபோல்டருக்குள்ள கொடுக்கணும். மேட்டாடிக்கு இது ஸ்டார் பண்ணி வைக்கிறேன்னா நீங்க மார்க் பண்ணி வைக்கலாம். ஸோ இதுதான் உங்களோட ஒரு கொஸ்டின் விண்டோ, அதாவது பிளாங்க் குவிஸ்ல என்ன இருக்கும். பட் நீங்க இதுக்குள்ளே ஜஸ்ட் டைப் பண்ணலாம் குவிஸ் 1, அதாவது உங்களோட பிளாங்க் குவிஸ்ன்ற நேம். இந்த ஃபார்ம் டிஸ்கிரிப்ஷனை நீங்க சொல்லலாம், இது ஷார்ட் ஆன்சர் டைப் பண்ணு. தென் அடுத்தது நீங்க போனீங்கன்னா இதுதான் உங்களோட கொஸ்டின் டைப் பண்ற பிளேஸ். அதாவது ஃபர்ஸ்ட் அன்டைட்டில் கொஸ்டின் இருக்குது. உங்களுக்கு தேவையான விரும்பின கொஸ்டின் நீங்க அனுப்பலாம். நான் உதாரணத்துக்கு வாட் இஸ் த SI யூனிட் ஃபார் லென்த் என்ற கொஸ்டினை கிரியேட் பண்றேன். அதுல இதுதான் இதுல பாத்தீங்கன்னா உங்களோட கொஸ்டின் வந்து மல்டிபிள் சாய்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா இதுல வந்து ஷார்ட் ஆன்சர் இருக்குது, பேராகிராஃப் இருக்குது, மல்டிபிள் சாய்ஸ் இருக்கு, செக் பாக்ஸ் இருக்குது, அடுத்தது ட்ராப் டவுன் இருக்குது. இதுக்கு அங்கால நீங்க எதுவும் ஃபைல் அப்லோட் பண்றது, அதாவது வேற ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த கிட்டத்தட்ட 5 டைப் இருக்கு இதுல. நான் இப்ப கதைக்க போறது ஷார்ட் ஆன்சர். அதாவது பேராகிராஃபும் ஷார்ட் ஆன்சரும் கிட்டத்தட்ட சேம் தான். ஷார்ட் ஆன்சர்னா உங்களுக்கு தெரியும், அதாவது 1 வேர்ட் ஆன்சர்ல பெரும்பாலும் வரும். பேராகிராஃப்னா கிட்டத்தட்ட 2-3 சென்டென்ஸ் நாங்க எழுதுவோம். ஸோ நான் இப்போ ஷார்ட் ஆன்சர் என்ற ஆப்ஷனுக்குள்ளே போறேன். இப்போ ஷார்ட் ஆன்சர் போனீங்கன்னா இதுல தான், அதாவது வந்து இப்போ நார்மலா இதை ப்ரிவியூ பார்க்க இதுல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுதணும் என்ன ஆன்சர். ஸோ இதுல நீங்க ஆட்டோமேட்டிக்காவே இதுக்கு ஆன்சரை செட் பண்ணலாம். ஸோ இந்த ஆன்சர் கீன்றதை ப்ரெஸ் பண்ணினீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு நீங்க எவ்வளவு மார்க்ஸ் கொடுக்குறீங்க. நான் கிட்டத்தட்ட இந்த குயிஸுக்கு நான் 100 மார்க்ஸுக்கு அலோகேட் பண்றேன். ஸோ 100 நான் டைப் பண்றேன். ஸோ அதுதான் இந்த பாயிண்ட் என்ற இதுக்குள்ள குறிக்குது. அதுக்கு பிறகு நீங்க உங்களோட கரெக்ட் ஆன்சரை இதுல டைப் பண்ணலாம். அதாவது டீச்சர் தனக்கு இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் விளங்குதோ அந்த ஆன்சரை, உதாரணத்துக்கு இதுக்கு ஆன்சர் வந்து மீட்டர். ஸோ மீட்டரை கழிச்சுட்டு நீங்க இதுல ஒரு ஆப்ஷன் இருக்கு, மார்க் ஆல் அதர் ஆன்சர்ஸ் ஆஸ் இன்கரெக்ட். அதாவது வந்து உதாரணத்துக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வேற எதுவும் கிலோமீட்டரோ அல்லாட்டிக்கு வேற எதுவும் டைப் பண்ணினா இது வந்து ஆட்டோமேட்டிக்கா இது இன்கரெக்ட் ஆன்சர் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு போகும். ஸோ இதை மார்க் ஆல் அதர் ஆன்சர் ஆஸ் இன்கரெக்ட் நான் டிக் பண்றேன். அதோட நீங்க இந்த ஆன்சருக்குரிய ஃபீட்பேக் கொடுக்கலாம். அதாவது இதுதான் SI யூனிட்டா, உங்களுக்கு மீட்டர் தான் SI யூனிட்டா டிஃபைன் பண்ணப்பட்டிருக்குது, அல்லது மிச்ச ஒரு யூனிட்டும் டிஃபைன் பண்ணப்படையில்லை என்று சொல்லலாம். ஸோ இதுதான் இதுல இருக்கிற ஆப்ஷன். அதுக்கு பிறகு நீங்க டன்னை கொடுத்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்கா அங்க சேவ் ஆயிடும். அதுக்கு பிறகு இந்த இதுல இருக்கிறது, அதாவது இந்த ஷீட் இந்த ஃபார்ம் வந்து உங்களுக்கு டூப்ளிகேட்டா வேணுமெண்டா அந்த ஆப்ஷனுக்கு போகலாம், இல்லாட்டிக்கு இந்த கேள்வியை எங்களுக்கு அழிக்கணுமெண்டா டிலீட் பண்ணலாம். அதுக்கு பிறகு இந்த ரிக்வயர்ட்,
அதாவது வந்து இந்த கொஸ்டினுக்கு சம்டைம்ஸ் சில பேர் ஆன்சர் பண்ணாம கூட சப்மிட் பண்ணலாம். அப்ப நீங்க இந்த ரிக்வயர்டை கிளிக் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் இதை ஆன்சர் பண்ணிட்டு தான் நீங்க சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணலாம். அல்லாட்டிக்கு இப்ப சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணாருண்டா அது சப்மிட் பண்ணப்படாது. ஸோ ரிக்வயர்ட் போட்டீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்டார் இது வரும். நான் ப்ரீவியூல காட்டுறேன். இதுக்குள்ள போனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கலாம், அல்லாட்டிக்கு எதுவும் வேலிடேஷன் எதுவும் கொடுக்குறேன்டா இதுல கொடுக்கலாம். இதுதான் இதுல இருக்கிற எங்களோட ஆப்ஷன்ஸ். அதாவது ஒரு கொஸ்டின் ஒன்றை கிரியேட் பண்றதுக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் தான் இதுல இருக்கு. இந்த சைட்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா எங்களுக்கு அடுத்த கொஸ்டினுக்கு போறதுக்கு அட் கொஸ்டின் கிளிக் பண்ணலாம், அல்லாட்டிக்கு இம்போர்ட் பண்றேன்டா. இப்ப ரெண்டாவது கொஸ்டின் நான் இம்போர்ட் பண்றது வேற எங்க இருந்து இம்போர்ட் பண்ண போறேன். அடுத்தது வந்து எதுவும் டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுக்குறேன்டா, அது இமேஜ் ஒன்று ஆட் பண்ண போறோம் இந்த கொஸ்டினுக்கு ரெண்டா. இந்த ஆட் இமேஜுக்குள்ள போகலாம், அல்லாட்டிக்கு ஒரு வீடியோ ஒன்று இதுல இப்ப ஷோ பண்ணணும்னா ஆட் வீடியோக்குள்ள போகலாம், அல்லாட்டிக்கு ஆட் செக்ஷன் இது ரெண்டாவது செக்ஷனுக்குரிய கேள்விகளா போகும். அதாவது ஒவ்வொரு செக்ஷன் வைஸா நீங்க கேள்வி கேட்கலாம். ஸோ இது இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ நான் இதை டிலீட் செக்ஷனுக்குள்ள போறேன். இது போன பிறகு உங்களுக்கு இதுல பாத்தீங்கன்னா தெரியும் ரெஸ்பான்ஸ்ன்றது நான் ப்ரீவியூ கொடுத்த பிறகு நான் காட்டுறேன் என்ன மாதிரி இருக்குன்னு. அடுத்தது மேல பாத்தீங்கன்னா உங்களோட விளக்கை பக்கம் மூலையில தீம் சொல்லி இருக்குது. அதாவது கஸ்டமைஸ் தீம்ஸ் நீங்க ஒவ்வொரு கலர் சேஞ்ச் பண்ணலாம். உங்களோட விண்டோட கலர் தீம் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணலாம். அதோட பேக்ரவுண்ட் கலரை சூஸ் பண்ணலாம், அதோட ஃபோன் ஸ்டைல் அதுகளையும் சேஞ்ச் பண்ணலாம். இது நார்மலா இதுல இருக்கிற ஆப்ஷன்ஸ். தென் அடுத்தது பாத்தீங்கன்னா ப்ரீவியூ. இந்த ப்ரீவியூ போறதுக்கு முதல் நான் செட்டிங்ஸை கதைச்சிட்டு போறேன். இந்த செட்டிங்ஸ்ல இருக்குது பாத்தீங்கன்னா முதலாவது வந்து ஜென்ரல்ல கலெக்ட் இமெயில் அட்ரஸ். இந்த கலெக்ட் இமெயில் அட்ரஸை பற்றி நான் ரெஸ்பான்ஸ் அதாவது வந்து ப்ரீவியூல காட்டிக்க கதைக்கிறேன். அடுத்தது எத்தனை ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு லிமிட் பண்ணலாம். அதாவது வந்து ஸ்டூடெண்ட் ஒரு ஆள் ஒருக்கா சைன்இன் பண்ணி எத்தனை நேரம் ரெஸ்பான்ஸ் பண்ணலாம். அதாவது ஒரு கொஸ்டியே ஒரு ஸ்டூடெண்ட் 10 தரமும் செய்யலாம். அது ரெஸ்பான்ஸ் பண்றது அதாவது கட்டுப்படுத்துறது தான் இதுல இருக்குது. அடுத்தது அதாவது ரெஸ்பாண்டன்ட் ஸ்கேன். அதாவது வந்து இதுல வந்து எடிட் பண்ணலாம். அதாவது சப்மிட் பண்ண பிறகு எடிட் பண்ணலாம் ஆப்ஷன் இருக்குது, அல்லாட்டிக்கு சமரி சார்ட்ஸும் இதுல இருக்குது. அடுத்தது ரெண்டாவது கேட்டகரி இருக்கு பிரசன்டேஷன். அந்த பிரசன்டேஷன்ல உங்களோட ப்ரோக்ரஸ் பார் இதுல ஷோ பண்ணலாம். அப்படி இல்லையண்டா இப்ப கன கேள்வி கேட்கறீங்களா, ரெண்டாவது ஆப்ஷன் வந்து கன கேள்வி கேட்கறீங்கன்னா அந்த கேள்விகளை ஷஃபிள் பண்ணி விடலாம். அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டைப்பா வரும், மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கு ஷஃபிள் பண்ணப்பட்டு வரும். அடுத்தது வந்து ஷோ லிங்க் டு சப்மிட் எனதர் ரெஸ்பான்ஸ். அதாவது வந்து ஒரு குவிஸை திருப்பி அவர் செய்ய போறாருண்டா, அதாவது எனதர் ரெஸ்பான்ஸ் அதுக்கு இத லிங்கை டிக் பண்ணலாம். அடுத்தது மூன்றாவது ஆப்ஷன் வந்து குவிஸ். அதாவது இந்த இது கிளிக் பண்ணாதான் இந்த குவிஸை பற்றிய இது வந்து எனேபிள் ஆகும். அந்த அதுல பாத்தீங்கன்னா அந்த குவிஸை அவர் சப்மிட் பண்ண உடனே அவருக்கு மார்க் ஷோ பண்ணணும்டா. அதான் இமீடியட்லி ஆஃப்டர் ஈச் சப்மிஷன். அதாவது மார்க்ஸ் வந்து ரிலீஸ் ஆகணும்டா உடனே ஆகும். அப்படி இல்லையண்டா இல்ல டீச்சர் ஒரு ஆள் தான் ரிலீஸ் பண்ணணும்டா லேட்டரா கொடுக்கலாம். ஸோ நான் அதை அடுத்ததை இதுல செய்து காட்டுறேன் ப்ரீவியூல. ஸோ இதை கொடுத்துட்டு நீங்க சேவை கொடுத்தீங்களாண்டா ஓகே. ஸோ இப்போ நாங்க ப்ரீவியூ பார்ப்போம் எங்கட இந்த குவிஸ் ஃபார்ம் வந்து எப்படி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தெரிய போகுது. இந்த ப்ரீவியூ கிளிக் பண்ணீங்களா இதுதான் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தெரிய போற இந்த குவிஸ் ஃபார்ம். இந்த ரிக்வயர்ட் நான் சொன்னான், அதாவது இந்த ஸ்டார் மட்டும்தான் ரிக்வயர்ட். அதாவது இந்த கொஸ்டினுக்கு கட்டாயம் ஆன்சர் போடணும். இப்போ நான் டைப் பண்றேன் பி அண்ட் இதுதான் ஸ்டூடெண்ட் ஒரு ஆள் டைப் பண்றாருண்டா சப்மிட்ட கொடுத்தா இந்த யுவர் ரெஸ்பான்ஸ் ஹாஸ் பீன் ரெக்கார்ட். அதாவது வந்து இந்த ரெஸ்பான்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணப்பட்டுட்டு நாங்க இப்ப எவ்வளவு மார்க்ஸ் வியூ ஸ்கோரை கொடுத்து கிளிக் பண்ணா பார்க்கலாம். இந்த வியூ ஸ்கோரை பாத்தீங்கன்னா பி என்றது இன்கரெக்ட் ஆன்சர். அதாவது இதுக்குரிய கரெக்ட் ஆன்சர் வந்து மீட்டர் தான் இது ஆட்டோமேட்டிக்கா ஷோ ஆகுது. எங்களோட மார்க் 0. இதுதான் எங்களோட முதலாவது குவிஸ்ட ரெஸ்பான்ஸ். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இதுல இன்னொரு அதாவது உங்களோட சப்மிட் பண்ண குயிஸ்ல பாத்தீங்கன்னா சப்மிட் எனதர் ரெஸ்பான்ஸ். அதை நான் ஏற்கனவே முதல் சொன்னால் அந்த டிக்க நீங்க அதாவது டிக்க எடுத்தா தான் இது வந்து இதுல தெரியாது, இல்லாட்டிக்கு இது தெரியும். ஸோ குயிஸ் பண்ணுக்க போறேன். இதுல பாத்தீங்கன்னா இந்த ரெஸ்பான்ஸ்ல எங்களுக்கு தெரியுது ஒரு ஆள் ரெஸ்பான்ஸ் பண்ணி இருக்கிறாரு. அந்த ரெஸ்பான்ஸுக்குள்ள நீங்க கிளிக் பண்ணி போனீங்கன்னா அதுல தெரியும் இந்த எத்தனை பேர் எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி இருக்கிறான். அது சமரி என்று இருக்குது, கொஸ்டின் இருக்குது, தென் இண்டிவிஜுவல் இருக்கு. சமரி என்றது ஓவராலா எங்களோட ஒரு சமரி இந்த குயிஸை பற்றி. கொஸ்டின் என்றது கொஸ்டின்
அதாவது ஒவ்வொரு கொஸ்டின் நீங்க 10 கொஸ்டின் போடுறீங்கன்னா கொஸ்டின் வைஸா எத்தனை பேர் சரியான ஆன்சர் போட்டிருக்கணும், எத்தனை பேர் பிழையான ஆன்சர் போட்டிருக்கணும்னு பார்க்கலாம். இது ஒரு அனலிட்டிக்ஸ், ஒரு அனலைஸ் பண்ணலாம் உங்களோட குவிஸ. இது இண்டிவிஜுவல். இது இண்டிவிஜுவலா மானிட்டர் பண்ணலாம். இவர் இவ்வளவு மார்க்ஸ் எடுத்திருக்கிறாரு. இந்த இண்டிவிஜுவல்ல பாத்தீங்கன்னா இவர் 0 மார்க்ஸ் எடுத்திருக்கிறார். முதலாவது ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ். சோ இதுதான் உங்களோட ரெஸ்பான்ஸ். அதாவது டீச்சர் ஒரு ஆள் ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு குவிஸுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணினா எப்படி நாங்க மானிட்டர் பண்றதுன்றது இதுல இருக்கு. சோ இப்ப நான் திருப்பி போறேன். இந்த குவிஸ்லயே நான் சொன்னான் சில எடிட்டிங் செய்யலாம். அதை வந்து நான் ப்ரீவியூஸ் செய்ய பிறகு நான் சொல்றேன்னு சொன்னான். இப்ப வந்து எனக்கு இமெயில் அட்ரஸ் கொடுத்து தான் இந்த குவிஸை செய்யணும். வேண்டா கலெக்ட் இமெயில் அட்ரஸ் என்றதை கிளிக் பண்ணீங்கன்னா சரி. அதுக்கு பிறகு லிமிட் டு 1 ரெஸ்பான்ஸ், அதாவது வந்து ஒரு ஆள் வந்து ஒரு லிமிட் ஒருக்கா தான் அந்த குவிஸை செய்யலாம் என்றதை லிமிட் பண்ணுவான். தென் பிரசன்டேஷன்ல பாத்தீங்கன்னா ஷஃபிள் தி क्वेश्चन பேப்பர். இந்த பாத்தீங்கன்னா இது வந்து ஷோ லிங்க் டு சப்மிட் another ரெஸ்பான்ஸ், இது வந்து டிசேபிள் ஆயிட்டு. ஏன் டிசேபிள் ஆயிட்டு? நான் இந்த ஜென்ரல்ல லிமிட் டு 1 ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டேன். அப்ப லிமிட் டு 1 ரெஸ்பான்ஸ் இது வந்து உடனே டிசேபிள் ஆயிடும். அதோட இந்த குவிஸஸ்ல எனக்கு இமீடியட்டா அவருக்கு மார்க்ஸ் ரிலீஸ் பண்ணக்கூடாது. டீச்சர் ஒரு ஆள் தான் இந்த மார்க்ஸை ரிலீஸ் பண்ணோம் என்றதை டிக் பண்ணிட்டு நீங்க ஆட்டோமேட்டிக்கா சேவை கொடுக்கலாம். இப்ப நாங்க இந்த குவிஸுக்கு ஒருக்கா போவோம் என்ன மாதிரி இருக்குன்ட்டு. ஸோ இதுக்கு நான் திருப்பி ப்ரீவியூ கிளிக் பண்றேன். ப்ரீவியூ கிளிக் பண்ணிட்டு உங்களோட இமெயில் அட்ரஸை கொடுக்க சொல்லுது. இந்த இமெயில் அட்ரஸ் இதுல கட்டாயம் கொடுக்கும். இந்த இமெயில் அட்ரஸை கொடுக்க எங்களுக்கு என்ன இமெயில் அட்ரஸ் தேவையோ அந்த இமெயில் அட்ரஸை நாங்க கொடுக்கலாம். இப்ப நான் டீச்சர் தென் இந்த எஸ்ஐ யூனிட்டுக்கு எவ்வளவு வந்து என்ன விட என்று நாங்க மார்க் பண்ணோம். இப்ப மீட்டர் நான் சப்மிட் கொடுத்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்கா சப்மிட் ஆகும். இங்க பாத்தீங்கன்னா இப்ப முதல் ஒரு குயிஸ் ஒன்று சப்மிட் பண்ணிக்க என்னது ரெஸ்பான்ஸ் கேட்டது, அதை நாங்க டிக் பண்ணி எடுத்துட்டோம். அதோட வியூ ஸ்கோரும் கிடந்தது. இப்ப இதுல வியூ ஸ்கோர் இல்லை, ஏன்னா நாங்க டிக் எனேபிள் பண்ணினாங்க டீச்சர் ஒரு ஆள் தான் ரிலீஸ் பண்ணோம். இப்ப நாங்க கூகுள் ஃபார்முக்கு போறோம். கூகுள் ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா இப்ப ரெஸ்பான்ஸ் வந்து 2 ஆயிட்டு. முதல் ஏற்கனவே 1 இருந்தது, இப்ப 2 ஆயிட்டு. அந்த 2க்குள்ள போய் பார்த்தோம்னா இப்ப இந்த சமரிக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சமரிக்குள்ள போறேன். எந்த ஒரு ஆளுக்கு ரிலீஸ் பண்ணல ஸ்கோர், அதாவது நாட் ரிலீஸ்ட் இருக்குது. இந்த ஸ்கோருக்குள்ள பாத்தீங்கன்னா நாட் ரிலீஸ்ட். இவருக்கு ஆட்டோமேட்டிக்காவே கூகுள் ஃபார்ம் கரெக்ட் பண்ணிட்டு பட் ரிசல்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணல. ஸோ நாங்க இந்த இண்டிவிஜுவலுக்குள்ள போவோம். இண்டிவிஜுவலுக்குள்ள போயிட்டு 10வது ரெஸ்பான்ஸ், அதாவது எங்களோட இமெயில் அட்ரஸ். இந்த இமெயில் அட்ரஸுக்கு எவ்வளவு மார்க்ஸ்? 100 மார்க்ஸ். இவர் டைப் பண்ணின ஆன்சர் சரி. இதுல ரிலீஸ் ஸ்கோர், இந்த ரிலீஸ் ஸ்கோரை கிளிக் பண்ணினீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு இந்த மார்க்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிரும். அதோட அவருக்கு ஒரு இமெயில் நோட்டிபிகேஷனும் போகும். ஸோ இப்போ நான் இதை ரிலீஸ் பண்ண விரும்பல, இது டீச்சருக்குள்ளேயே செய்யற ரெஸ்பான்ஸ் என்னபடியா. ஸோ இதுதான் ஒரு குவிஸ் ஒன்றை நாங்க எப்படி கிரியேட் பண்றது, அதோட ப்ரீவியூவை நாங்க உடனே பார்க்கலாம். தென் அதுக்கு பிறகு இது ஆட்டோமேட்டிக்கா இங்க போனீங்கன்னா இந்த ஏற்கனவே இது ரிஃப்ரெஷ் ஆயிட்டு இங்க நாங்க நார்மலா ஏற்கனவே நாங்க எவ்வளவு மார்க்ஸுக்கு இந்த குவிஸ், அது எவ்வளவு நாளுக்குள்ள இதை செய்யணும், அதாவது நாங்க டியூ டேட் கொடுக்கலாம், நாளைக்கு இடையில செய்யணும் கொடுத்துட்டு தென் ஏதாவது டாபிக் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிட்டு நாங்க ஆட்டோமேட்டிக்கா அசைனை கொடுக்கலாம். ஸோ நான் இப்ப அசைன் கொடுக்கல, நான் சேவ், அதாவது வந்து இது ஆட்டோமேட்டிக்கா சேவ்டுல நிக்குது. ஸோ இது டிராஃப்ட்ல தான் சேவ் ஆகும். ஸோ அந்த டிராஃப்ட்லயே நாங்க ஏற்கனவே பார்க்கலாம், ஒவ்வொன்றா பார்க்கலாம். நாங்க ஒரு குவிஸ் வந்து இந்த டிராஃப்ட்ல சேவ் ஆகி நிக்குது. இதுதான் ஒரு குவிஸ் ஒன்றதை கிரியேட் பண்ற விதம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ சம்பந்தமான உங்களுக்கு எதுவும் கேள்விகள் இருந்தா இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் செய்யுங்க. அது மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.